ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2 தலை உள்ள உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான உயிரினங்களை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் 2 தலையுள்ள உயிரினம் அந்த 1000ல் ஒன்றா தான் இருக்கு. அப்படி 2 தலையுடன் பிறந்து உயிர் வாழ்வது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்படி எந்தெந்த உயிரினம் 2 தலையுடன் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அமெரிக்காவில் கெண்டகி பகுதி என்ற இடத்துல சுமார் 7 ஆண்டுகளாக கணவன் மனைவி ஒரு பண்ணை நடத்தி வந்திருக்காங்க. அந்த பண்ணையில் ஒரு மாடு 2 தலையுடன் ஒரு கண்டுக்குட்டி போட்டிருந்துருக்கு. அதை பார்த்தவொடனே இவங்க அந்த கண்டுக்குட்டிக்கு லக்கின்னு பெயர் வச்சு அதை பற்றி அவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் அந்த கண்டுக்குட்டி ரொம்பவும் ஃபேமஸ் ஆகியிருந்திருக்கு. அந்த கண்டுக்குட்டிக்கு 4 கண்ணு 2 வாயண்டு எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு. ஆனால் மூளை மட்டும் ஒன்று தான் இருந்திருக்கு. அதை சோதிச்சு பார்க்க லக்கியோட ஒரு வாயில் உணவை ஊட்டினோம்னா 2 வாயுமே அசை போட முடியும் அதை வளர்த்தவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்த மருத்துவ குழு லக்கி தொடர்ந்து உயிர் வாழணும்னா அறுவை சிகிச்சை செஞ்சாங்கன்னு, இல்லாட்டி இறந்து விடும் அப்படின்னு இருக்காங்க. லக்கியை வளர்த்தவங்களும் அறுவை சிகிச்சைக்கான பணத்தை நன்கொடை மூலம் திரட்டி இருந்திருக்காங்க. மருத்துவரும் சிகிச்சைக்கான தேதியை சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. ஆனால் சிகிச்சைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே லக்கி இறந்து போயிருந்திருக்கு. லக்கி மொத்தம் 108 நாட்கள் வரை உயிர் வாழ்ந்திருக்கு. இதுதான் உலகத்திலேயே அதிக காலம் உயிர் வாழ்ந்த 2 தலை கண்டுக்குட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லக்கிக்கு முன்னாடி 40 நாட்கள் வரை 2 தலையுடன் உயிர் வாழ்ந்த கண்டுக்குட்டியை அதிக காலம் உயிர் வாழ்ந்த கண்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பொதுவாக ஆடுகள் தான் அடிக்கடி 2 தலையுடன் பிறக்குது. அப்படி 2017ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஆடு தான் இது. பிறக்கும்போது தாய் ஆடு ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கு. அதனால விவசாயி குட்டியோட காலை பிடிச்சி இழுத்துருந்துருக்காரு. கால் உடஞ்சு போயிருந்திருக்கு. குட்டி இறந்து போயிரும் நினைச்சிருந்திருக்காரு. ஆனா குட்டி குணமாகி நல்லாவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த குட்டி இறந்து போயிருந்திருக்கு. இதே மாதிரி பல இடங்கள்ல 2 தலையுடன் ஆடுகள் காணப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்தியாவிலையும் பல இடங்கள்ல 2 தலை ஆடுகள் உள்ளதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி கசகஸ்தானில் ஒரு கிராமத்தில் உள்ள ஆடு தான் இது. பொதுவாகவே 2 தலை ஆடுகள் எல்லாமே பலவீனமாகத்தான் இருக்கு. ஆனால் இந்த ஆடு ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருந்திருக்கு. அதனால இது சராசரி ஆடு மாதிரி தொடர்ந்து உயிர் வாழும்னு நினைச்சிருந்திருக்காங்க. நினைச்ச மாதிரியே சில வாரங்கள் உயிர் வாழ்ந்திருக்கு. தாயாடு அந்த 2 தலை குட்டியை பக்கத்தில் வரவிடாம தடுத்திருந்திருக்கு. இதை பார்த்த விவசாயி அதுக்குன்னு தனியா பால் வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. ஆனா இந்த குட்டி ஒரு நாள் நைட்டு தாயாடுக்கு பக்கத்துல போயிருந்திருக்கு. தாயாடு பயந்து ஓடும் போது குட்டியை மிதிச்சிருந்திருக்கு. குட்டி அங்கனே இறந்து போயிருந்திருக்கு. ஒருவேளை தாயாடு குட்டியை மிதிக்காம இருந்திருந்தா தொடர்ந்து அந்த குட்டி உயிர் வாழ்ந்திருக்குன்னு விவசாயி சொன்னாரு. இதே மாதிரி 2017 சவுத் வெஸ்ட் என்ற இடத்துல 2 தலையுடன் ஒரு செம்பலை ஆடு பிறந்திருந்திருக்கு. அது மட்டுமல்ல 2008 வெஸ்ட் பேங்க் என்ற இடத்துல ஒரு பண்ணையில 2 தலையுடன் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருந்திருக்கு. அதுக்கு பெட்டின்னு பெயர் வச்சிருந்திருக்காரு. அது மட்டுமல்ல அந்த குட்டியை சர்க்கஸ் காட்டி அவர் ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. 2016ஆம் ஆண்டு சீனாவில் உள்ள லுசோ என்ற பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி அவர் வயல்ல நிறைய பன்னி வளர்த்து வந்தாரு. அதுல ஒரு பன்னி குட்டி போடும்போது 2 தலையுள்ள ஒரு பன்னி பிறந்திருக்கு. சீனாவில் பன்னியெல்லாம் அதிர்ஷ்டமான விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பன்னியை நிறைய பேர் விலைக்கு கேட்டு இவர் கொடுக்கவில்லையாம். அதே மாதிரி 2017ஆம் ஆண்டு 2 தலையுடன் ஒரு பன்னி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பன்னி ஒரு கோயிலுக்கு முன்னாடி சுத்தி இருந்துச்சான். அதை பார்த்தவங்க அதை மீட்டு சென்று அதை செல்ல பிராணியா வளர்த்து வந்திருக்காங்க. இதே மாதிரி உலகத்துல பல இடங்கள்ல 2 தலையுடன் பன்னிகள் பிறந்திருக்கு. ஆனா சீனாவில் தான் அதிகமாக பிறந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.